தந்தை மைந்தர் தூயாவீராகிய திரியே கடவுளுக்கு மாட்சி உண்டாவதாக. இக்காணொளி காட்சி வழியாக உயிர்த்தெழுதல் திருநாள் தொழுகையில் பங்கு பெறுகின்ற உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். தேவன் ஆர்ப்பரிப்போடும் கர்த்தரை கால சத்தத்தோடும் உயர எழுந்தருளினார். தேவனை போற்றி பாடுங்கள், நம்முடைய ராஜாவை போற்றி பாடுங்கள். பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாய் இருக்கிறேன். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமென். நான் மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல்களை உடையவராய் இருக்கிறேன். உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறதென்ன? அவர் இங்கே இல்லை, அவர் உயிர் தெழுந்தார். ஆண்டவரை நாம் யாவரும் போற்றி பாடுவோம். இறை நாம மகிமைக்காகவும் தொழுகையின் ஆசீர்வாதத்திற்காகவும் பாமாலைகளில் இன்று கிறிஸ்து எழுந்தார் என்ற பாடலை நாம் இணைந்து பாடுவோம்.
படிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம், சங்கீதங்களின் புஸ்தகம் 49 1 முதல் 15 வரை. சங்கீதம் 49 1 முதல் 15 வரை. ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் இதை கேளுங்கள். பூமியின் குடிகளே, சிறியோரும் பெரியோரும் ஐஸ்வர்யவான்களும் எளியவர்களுமாகிய நீங்கள் எல்லாரும் ஏகமாய் செவி கொடுங்கள். என் வாய் ஞானத்தை பேசும், என் இருதயம் உணர்வை தியானிக்கும். என் செவியை ஓமை மொழிக்கு சாய்த்து என் மறைபொருளை சுரமண்டலத்தின் மேல் வெளிப்படுத்துவேன். என்னை தொடர்கிறவர்களுடைய அக்கிரமம் என்னை சூழ்ந்து கொள்ளும் தீங்கு நாட்களில் நான் பயப்பட வேண்டியதென்ன? தங்கள் செல்வத்தை நம்பி தங்கள் திரளான ஐஸ்வர்யத்தினால் பெருமை பாராட்டுகிற ஒருவனாவது தன் சகோதரன் அழிவை காணாமல் இனி என்றைக்கும் உயிரோடு இருக்கும்படி எவ்விதத்தினாலாவது அவனை மீட்டு கொள்ளவும் அவன் நிமித்தம் மீட்கும் பொருளை தேவனுக்கு கொடுக்கவும் கூடாதே. அவர்கள் ஆத்தும மீட்பு மிகவும் அருமையாயிருக்கிறது, அது ஒருபோதும் முடியாது. ஞானிகளும் மரித்து அஞ்ஞானிகளும் நிர்மூடரும் ஏகமாய் அழிந்து தங்கள் ஆஸ்தியை மற்றவர்களுக்கு வைத்து போகிறதை காண்கிறான். தங்கள் வீடுகள் நித்திய காலமாகவும் தங்கள் வாசஸ்தலங்கள் தலைமுறை தலைமுறையாகவும் இருக்கிறது என்பது அவர்கள் உள்ளத்தின் அபிப்பிராயம். அவர்கள் தங்கள் நாமங்களை தங்கள் நிலங்களுக்கு தரிக்கிறார்கள். ஆகிலும் கனம் பொருந்தியவனாயிருக்கிற மனுஷன் நிலைத்திருக்கிறதில்லை. அழிந்து போகும் மிருகங்களுக்கு ஒப்பாயிருக்கிறான். இதுதான் அவர்கள் வழி, இதுதான் அவர்கள் பைத்தியம். ஆகிலும் அவர்கள் சந்ததியார் அவர்கள் சொல்லை மெச்சிக்கொள்கிறார்கள். ஆட்டு மந்தையைப் போல பாதாளத்திலே கிடத்தப்படுகிறார்கள். மரணம் அவர்களை மேய்ந்து போடும். செம்மையானவர்கள் அதிகாலையில் அவர்களை ஆண்டு கொள்வார்கள். அவர்கள் தங்கள் வாசஸ்தலத்தில் நிலைத்திருக்க கூடாதபடி அவருடைய ரூபத்தை பாதாளம் அழிக்கும். ஆனாலும் தேவன் என் ஆத்துமாவை பாதாளத்தின் வல்லமைக்கு தப்புவித்து மீட்பார். அவர் என்னை ஏற்றுக்கொள்வார். பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாயிருக்கிறேன். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல்களை உடையவராயிருக்கிறேன். உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய நாமத்தை கொண்டாடுகின்ற நாம் நம்முடைய விசுவாச வாழ்விலே உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய தூய கரம் நம்மை தாங்கவும் அவருடைய கிருபைகளை நாம் பெற்றுக்கொள்ளவும் ஆண்டவருடைய திருக்கரத்திலே நம்மை அர்ப்பணம் செய்வோம். அன்று சீடர்கள் பயந்து கலங்கி பூட்டிய அறைக்குள் முடங்கி நின்ற வேளைகளில் உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லி அவர்களை திடப்படுத்தின ஆண்டவருடைய கரம் இன்றும் நம்மோடு கூட ஆளுகை செய்கின்றது. மரணத்தை வென்று உயிர்த்தெழுந்த ஆண்டவர் ஜீவிக்கின்றவராக நம்முடைய பாவ சரீரத்தினின்று விடுதலையை தந்து நம்மை ஒவ்வொரு நாளும் உயிர்ப்பிக்கின்ற தெய்வமாக நம்மோடு கூட இருக்கின்றார். அவருடைய திருக்கரத்திலே நம்மை அர்ப்பணம் செய்வோம். திருக்கரத்தால் தாங்கி என்னை திருசுத்தம்போல் நடத்திடும் என்ற பாடலுடைய சரணங்களை நாம் இணைந்து பாடுவோம்.
திருக்கரத்தால் தாங்கி என்னை திருச்சித்தம் போல் நடத்திடுமே. குயவன் கையில் களிமண்ணாம் அனுதினம் நீர் வணைந்திடுமே. குயவன் கையில் களிமண்ணாம் அனுதினம் நீர் வணைந்திடுமே. உம் வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். பரமக்குயவனாம் எங்கள் நல்ல ஆண்டவரே, உம்முடைய திருக்கரத்திலே களிமண்ணான எங்களுடைய வாழ்வை தருகின்றோம். உம்முடைய சித்தம் செய்யவும் உம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றவும் ஆண்டவர் எங்களை ஆற்றல் படுத்தும். இவ்வுலக வாழ்வின் அனுபவங்களில் நாங்களும் அநேக சூழல்களில் அன்று சீடர்கள் பயந்து கலங்கி இருதயம் நொறுங்குண்டவர்களாய் பூட்டி அறைக்குள் நின்ற அனுபவத்தை போன்று நாங்களும் நிற்கிறோம். உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லி தெய்வீக சமாதானத்தை அளித்து திடப்படுத்தின ஆண்டவருடைய கரம் எங்களை தாங்கி நடத்த வேண்டும் என்று உடைய கரத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். ஆழ்கடலில் நாங்கள் அசைகின்ற போது ஆத்ம நண்பராம் இயேசு எங்களோடு கூட உண்டு, எங்கள் படகிலே வந்து எங்களுக்கு துணையாய் நிற்கிறார் என்ற விசுவாசத்தோடு உம்முடைய கரத்தை நாங்கள் பற்றி கொள்ளவும் உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தருடைய கிருபைதாமே எங்களை தாங்க வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகிறோம். உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய ஆற்றலை பெற்று நாங்கள் இந்த உலகத்திலே தைரியமான மக்களாய் விசுவாசத்தோடு ஆண்டவர் எங்களோடு கூட ஜீவிக்கிறார், அவர் எங்களை நடத்துவார் என்ற நம்பிக்கையோடு உம் திருக்கரத்திலே எங்களை தருகிறோம். நாங்கள் வேலை செய்கிற இடங்கள், எங்கள் குடும்ப உறவுகள், வாழ்வுக்குரிய தேவைகள், எதிர்பார்ப்புகள், வாழ்வின் எல்லா சூழல்களை கர்த்தருடைய பாதத்திலே தருகிறோம். இந்த நாட்களிலும் வேலை இழப்புகளை சந்திக்கின்ற மனிதர்கள் உண்டு. குடும்பங்களை விட்டு தூரமான தேசத்திலே விட்டு தனிமையாக இருக்கின்ற பிள்ளைகள் உண்டு. கர்த்தர் தாமே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அரணும் கோட்டையுமாக கண்மலையாக நின்று நீர் வழி நடத்தும். உம்முடைய திருப்பாதத்திலே எங்களை அர்ப்பணம் செய்கின்றோம். நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். படிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதி தூய லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 24ஆம் அதிகாரம் 1 முதல் 12 வரையுள்ள வசனங்கள். லூக்கா 24 1 முதல் 12 வரை. வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே தாங்கள் ஆயத்தம் பண்ணின கந்த வர்க்கங்களை அவர்கள் எடுத்துக்கொண்டு வேறு சில ஸ்திரீகளோடு கூட கல்லறையினிடத்தில் வந்தார்கள். கல்லறையை அடைத்திருந்த கல் புரட்டி தள்ளப்பட்டிருக்கிறதைக் கண்டு
உள்ளே பிரவேசித்து கர்த்தராகிய இயேசுவின் சரீரத்தை காணாமல் அதை குறித்து மிகுந்த கலக்கமடைந்திருக்கையில் பிரகாசமுள்ள வஸ்திரம் தரித்த 2 பேர் அவர்கள் அருகே நின்றார்கள். அந்த ஸ்திரீகள் பயப்பட்டு தலை கவிழ்ந்து தரையை நோக்கி நிற்கையில் அந்த 2 பேரும் அவர்களை நோக்கி, உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறதென்ன? அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். மனுஷகுமாரன் பாவிகளான மனுஷர் கைகளில் ஒப்புக்கொடுக்கப்படவும் சிலுவையில் அறையப்படவும் 3ஆம் நாளில் எழுந்திருக்கவும் வேண்டும் என்பதாக அவர் கலிலேயாவில் இருந்த காலத்தில் உங்களுக்கு சொன்னதை நினைவு கூறுங்கள் என்றார்கள். அப்பொழுது அவர்கள் அவருடைய வார்த்தைகளை நினைவு கூர்ந்து கல்லறையை விட்டு திரும்பி போய் இந்த சங்கதிகள் எல்லாவற்றையும் 11 மற்றெல்லாருக்கும் அறிவித்தார்கள். இவைகளை அப்போஸ்தலருக்கு சொன்னவர்கள் மகதலேனா மரியாளும் யோவன்னாளும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் இவர்களுடனே கூட இருந்த மற்ற ஸ்திரீகளுமே. இவருடைய வார்த்தைகள் அவர்களுக்கு வீண் பேச்சாக தோன்றினதினால் அவர்கள் இவர்களை நம்பவில்லை. பேதுருவோ எழுந்திருந்து கல்லறையினிடத்திற்கு ஓடி அதற்குள்ளே குனிந்து பார்க்கையில் சீலைகள் தனிப்பட வைத்திருக்க கண்டு சம்பவித்ததை குறித்து தன்னிலே ஆச்சரியப்பட்டு கொண்டு போனான். படிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதி படித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. யாவரும் நாம் இணைந்து நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்தி பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்தாவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் மரித்தோர் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமே. இயேசு கிறிஸ்துவனுடைய இனிதான நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் ஈஸ்டர் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். பயந்து கலங்கி நின்ற சீடர்கள் நடுவிலே சமாதானம் என்று சொல்லி அவர்களை திடப்படுத்தினவர். நம்முடைய உள்ளங்களை ஆற்றல் படுத்தி தெய்வீக ஆசிகளினால் நிரப்பி இந்த கால சூழல்களை கடந்து நிறைவின் காலங்களை காண ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. இந்த நாளினுடைய சிந்தனைக்காக நாம் எடுத்துக்கொண்ட வேதவசனம் லூக்கா 24ஆம் அதிகாரம் 6வது வாக்கியம். அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். 1997ஆம் ஆண்டு ஸ்காட்லாந்து நாட்டை சார்ந்த இயான் வில்மட் என்பவர் குளோனிங் முறையிலே மனிதர்களை உருவாக்க முடியும் என்கிற ஆய்விலே முதற்கட்டமாக அவர் ஒரு ஆட்டுக்குட்டி ஒன்றை உருவாக்கினார். அந்த ஆட்டுக்குட்டியை உருவாக்கி அதற்கு டாலி என்று பெயரிட்டார். அந்த விஞ்ஞானி எல்லாருக்கும் ஒரு அறைகோலை கொடுத்தார். குளோனிங் முறையில் ஆபிரகாம் லிங்கனை உருவாக்க முடியும் என்று சொன்னார். மகாத்மா காந்தியை உருவாக்க முடியும் என்றார். எயின்ஸ்டீனை உருவாக்க முடியும் என்று சொன்னார். இந்த உலகத்தின் சிறந்த தலைவர்களை குளோனிங் முறையிலே மறுபடியும் உருவாக்க முடியும் என்கிற ஒரு சவாலை அவர் விட்டார். ஆயினும் விஞ்ஞானத்தினுடைய வளர்ச்சி பல நிலைகளில் உயர்வு பெற்றிருந்தாலும் மரித்தவர்கள் உயிரோடு எழுப்பினதற்கான ஆய்வுகளில் தோல்விகளை சந்தித்திருக்கிறார்கள். மரித்தவர்களை உயிரோடு எழுப்புகின்ற ஆய்வுகளும் முயற்சிகளிலும் பல நேரங்களில் அதற்கான வெற்றியை அவர்களால் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலின் செய்தி நமக்கு தருகிற நம்பிக்கையின் செய்தி. அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் நம்மோடு கூட வாழுகிறார் என்கிற நம்பிக்கையின் செய்தியை நமக்கு தருகிறார். கிறிஸ்தவத்தினுடைய பெரிய ஒரு சிறப்பு அந்த உயிர்த்தெழுதலில் தான் அடங்கியிருக்கிறது. கிறிஸ்தவத்தினுடைய அடித்தளமும் அஸ்திபாரமும் உயிர்த்தெழுதலில் தான் இருக்கிறது. உயிர்த்தெழுதலுடைய தனித்தன்மைகள், உயிர்த்தெழுதலுடைய ஆழமான செய்திகள், ஆழமான உண்மைகள்
கிறிஸ்தவத்தை இன்றும் வாழச் செய்கிறது, வளரச் செய்கிறது. தூய பவுலார் சொல்லுகின்ற போது 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 14வது வாக்கியத்திலே குறிப்பிடுகிறார், கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்று சொன்னால் எங்கள் பிரசங்கம் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா என்று சொல்லுகிறார். மரணம் என்பது சாதாரணமாய் நிகழ்கிற ஒன்று, ஆனால் உயிர்த்தெழுதல் என்பது அசாதாரணமான ஒன்று. மரணத்தை வென்று உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்மோடு கூட ஆளுகை செய்கின்றவர், நமக்கு சான்றாய் நிற்கிறார். இந்த உலகத்திலே பல தலைவர்களுடைய கல்லறைகளை நாம் காண முடியும். பிரான்சுக்கு சென்றோம் என்று சொன்னால் நெப்போலியனுடைய கல்லறையை காண முடியும். தாஜ்மஹாலுக்கு சென்றோம் என்று சொன்னால் மும்தாஜினுடைய கல்லறையை காண முடியும். ஆனால் எருசலேமுக்கு சென்றால் ஒரு திறந்து கிடக்கின்ற கல்லறையை காண முடியும். எல்லா கல்லறைகளும் மூடியிருக்கிறது, ஆனால் இறைமகன் இயேசு கிறிஸ்துவனுடைய கல்லறை திறந்திருக்கிறது. அந்த உயிர்த்தெழுதலுக்கு அது இன்றும் சான்று பகிர்ந்து கொண்டே இருக்கிறது. உயிர்த்தெழுதலுடைய மகத்துவமான உண்மையை நாம் கற்றுக்கொள்ளுகிற போது அநீதிகள், பொய்கள், சர்வதிகாரம், ஆணவம், அறியாமை, தீமை, அடக்குமுறை இவைகளெல்லாம் மறுபடியும் உயிர்ப்பிக்கப்பட்டு நீதி, நியாயம், நேர்மை மலரும் என்ற செய்தி நமக்கு கற்றுத்தருகிறது. உயிர்த்தெழுதலின் மகத்துவமான உண்மை, நம்முடைய உறவுகள் உயிர்ப்பிக்கப்படும் என்கிற உண்மை, நாம் ஆண்டவரோடு வாழுகிறோம் என்கிற உண்மை, இந்த உலக சூழலில் ஆண்டவர் தருகின்ற மெய்யான வாழ்வையும் சமாதானத்தை நாம் பெற்றுக்கொண்டு அவருக்கு சான்று பகருகிறோம் என்ற உண்மை நமக்கு கற்றுத்தரப்படுகிறது. முதலாவது நாம் கற்றுக்கொள்கிற செய்தி, உயிர்த்த ஆண்டவரை நாம் தேடுவோம். லூக்கா 24ஆம் அதிகாரம் 1வது வாக்கியம் சொல்லுகிறது, வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே தாங்கள் ஆயத்தம் பண்ணின கந்த வர்க்கங்களை அவர்கள் எடுத்துக்கொண்டு வேறு சில ஸ்திரீகளோடு கூட கல்லறையினிடத்தில் வந்தார்கள். மனித வாழ்வில் தேடல் என்பது இன்றியமையாத ஒன்று. தேடுகின்ற பொருளை அடைய வேண்டும் என்கிற சிந்தையோடு மனிதர்கள் எல்லாரும் தேடல் இணைந்த ஒரு வாழ்வை தன்னகத்தே கொண்டிருக்கின்றார்கள். கல்வியை தேடுவோர் உண்டு, பொருளை, செல்வத்தை தேடுவோர் உண்டு, அறிவை தேடுவோர் உண்டு, கல்வியை முடித்தவர்கள் வேலையை தேடுபவர்கள் உண்டு, திருமண வயதிலே ஏற்ற வரன்களை தேடுபவர்கள் உண்டு. இங்கேயும் ஒரு தேடல் நடைபெறுகிற இந்த தேடல், இறைமகன் இயேசு கிறிஸ்துவை கல்லறையிலே தேடி செல்கிறார்கள். தேடி சென்றவர்கள் சில பெண்கள் என்கிற வேத பகுதி நமக்கு சுட்டி காட்டுகிறது. நாம் வாசித்த வேத பகுதிகளை சொல்லுகின்ற போது அங்கே சொல்லப்படுகிற செய்தி, லூக்கா 24ஆம் அதிகாரம் 10வது வாக்கியத்திலே, மகதலேனா மரியாளும் யோவன்னாளும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் இவளுடனே கூட இருந்த மற்ற ஸ்திரீகளும் என்று சொல்லப்படுகிறது. அங்கே சொல்லப்படுகிற செய்தி, சில பெண்கள் ஆண்டவரை தேடி செல்கின்றார்கள். மத்தேயு நற்செய்தி நூல் 28ஆம் அதிகாரம் 1வது வாக்கியத்திலே, விடியற்காலையில் மகதலேனா மரியாளும் மற்றொரு மரியாளும் ஆண்டவரை தேடி பார்க்க சென்றார்கள் என்று சொல்லப்படுகிறது. அவர்கள் தேடின நேரம் அதிகாலையின் நேரம், இருள் சூழ்ந்திருக்கின்ற நேரம். அவர்கள் மனதைரியத்தோடு சுகந்த வாசனைகளை கையில் எடுத்துக்கொண்டு ஆண்டவரை தேடி செல்கிறார்கள். தேடி சென்றவர்கள் ஆண்டவரை காணவில்லை என்ற அச்சத்தோடு அங்கே அவள் நிற்கின்ற சூழலில் ஆண்டவருடைய பிரசன்னத்தையும் ஆண்டவருடைய நடத்துதலையும் தேடுகின்ற ஆண்டவர் அவர்கள் அருகே நிற்கின்ற அனுபவத்தையும் அவர்கள் கண்டுகொள்கிறார்கள். லூக்கா 24ஆம் அதிகாரம் 4வது வாக்கியத்தில் சொல்லுகிற போது, அவர்கள் மிகுந்த கலக்கமடைந்திருக்கையில் பிரகாசமுள்ள வஸ்திரம் தரித்த 2 பேர் அவர்கள் அருகே நின்றார்கள். முழு மனதோடு தேடினவர்கள் அங்கே ஆண்டவருடைய பிரசன்னத்தையும் வழிகாட்டுதலையும் பெற்றுக்கொள்கிறார்கள். அவர்களுடைய அனுபவத்தை சொல்லுகின்ற போது அவர்கள் கலக்கமடைந்து நிற்கின்ற அனுபவம் 4வது வசனத்திலே சொல்லப்படுகிறது. லூக்கா 24:5 சொல்லப்படுகிற போது, அவர்கள் பயப்பட்டு தலை கவிழ்ந்து தரையை நோக்கி நிற்கின்றார்கள். அங்கே சொல்லுகின்ற அனுபவம், நீங்கள் ஏன் அழுகிறீர்கள்? யோவான் 20ஆம் அதிகாரம் 13வது வாக்கியத்திலே இந்த தூதர்கள் இந்த பெண்களிடமும் மரியாளிடமும் எழுப்புகின்ற ஒரு கேள்வி, நீங்கள் ஏன் அழுகிறீர்கள்? அங்கே ஆண்டவரை அவர்கள் ஒரு தோட்டக்காரராக அடையாளம் கண்டுகொண்ட அனுபவத்தை லூக்கா 20ஆம் அதிகாரம் 14வது வாக்கியத்தில் சொல்லப்படுகிறது.
ஆயினும் புலப்படுத்தப்படுகிற ஒரு உண்மை, ஆண்டவரை முழுமனதோடு தேடினவர்கள் அவரை கண்டுகொண்டார்கள். ஆகையினால் தான் மார்க்கு 16:6 சொல்லுகின்ற போது, சிலுவையில் அறையப்பட்ட நாசரேத்து இயேசுவை தேடுகிறீர்கள், அவர் உயிருடன் எழுப்பப்பட்டார், அவர் இங்கே இல்லை என்கிற செய்தி அழுத்தமாக அவர்களுக்கு உரைக்கப்படுகிறது. ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார் என்ற உண்மை அவருடைய மனதில் பதிய வைக்கப்படுகிறது. காலியான கல்லறை அவர்களுக்கு சான்றாக நிற்கிறது. இதை தேடினவர்கள் கண்டுகொண்டார்கள். கண்டுகொண்டவர்கள் அந்த மகிழ்ச்சியின் செய்தியை மற்றெல்லாருக்கும் அறிவித்து உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய மகத்துவத்தின் உண்மையை பறைசாற்றுகின்ற மக்களாய் மாற்றப்படுகிறார்கள். எரேமியா தீர்க்கதரிசியுடைய புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 13ஆம் வாக்கியம் சொல்லுகிறது, உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். நீதிமொழிகளுடைய புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வாக்கியம் சொல்லுகிறது, அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள். இன்று நம் தேடல் எங்கே இருக்கிறது? கல்லறையின் அண்டையிலே ஆண்டவரை முழுமனதோடு தேடினவர்கள் கண்டுகொண்டார்கள். ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார் என்பதை விசுவாசித்தார்கள். அந்த நற்செய்தியை பறைசாற்றுகின்ற மக்களாய் தங்களுடைய வாழ்வை அமைத்து கொண்டார்கள். லூக்கா 24ஆம் அதிகாரம் 5ஆவது வசனத்திலே சொல்லுகின்ற போது, உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறதென்ன? இன்று நம்முடைய தேடல் எவ்வாறு இருக்கிறது? இன்றும் கல்லறையில் தேடிக்கொண்டிருக்கிறோமா? நாம் இல்ல அறையில் ஆண்டவரை தேட வேண்டும். ஆண்டவருடைய மக்களோடு இணைந்து ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் தேட வேண்டும். மத்தேயு நற்செய்தி நூல் 7ஆம் அதிகாரம் 7ஆவது வாக்கியம் சொல்லுகிறது, கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது திறக்கப்படும். நம்முடைய தேடல் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். பெஞ்சமின் பிராங்க்லின் என்கிற ஒரு மனிதர் மின்னலை கடத்தி செல்லுகின்ற கருவி ஒன்றை கண்டுபிடித்தார். அந்த கருவியினுடைய சிறப்பு, மின்னல் தாக்குகின்ற போது கட்டிடத்தின் உயரத்திலே அவைகளை பொருத்தி வைக்கின்ற போது அந்த மின்னலுடைய மின்காந்த அலைகளையும் மின் சக்தியும் அவர்கள் உள்வாங்கிக் கொண்டு அதை தரைக்கு வேகமாய் அனுப்பிவிடுகின்ற போது அந்த கட்டிடம் பாதுகாக்கப்படுகிறது. அந்த கட்டிடத்தில் வாழுகின்ற மக்கள் பாதுகாக்கப்படுகின்றார்கள். கிறிஸ்து இயேசுனுடைய சிலுவையை நாம் நாடுகின்ற போது, தேடுகின்ற போது, சிலுவையிலே மரித்து நமக்காக உயிர்த்தெழுந்த ஆண்டவரை நாம் தேடுகின்ற போது, நம்முடைய பாவங்களை அவர் சுமந்து நமக்கு விடுதலையும் பாதுகாப்பையும் தெய்வீக கிருபையும் தருகிறார். எனவே நம்முடைய தேடல் எங்கே இருக்கிறது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். இரண்டாவதாக நாம் கற்றுக்கொள்கிற ஒரு செய்தி, உயிர்த்தெழுந்த ஆண்டவரோடு நாம் பயணிக்க வேண்டும். லூக்கா 24ஆம் அதிகாரம் 5ஆவது வாக்கியம் சொல்லுகின்றது, உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? அங்கே எழுப்பப்படுகின்ற ஒரு கேள்வி, ஆண்டவரோடு பயணிக்க வேண்டியவர்கள் இன்றும் ஆண்டவரோடு பயணிக்காமல் முடங்கி போய் நிற்கின்ற அனுபவம். இன்னொரு அனுபவத்தை நாம் சிந்திக்கின்ற போது லூக்கா 24ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே சொல்லப்படுகின்ற ஒரு செய்தி, இயேசு தாமே சேர்ந்து அவர்களுடனே கூட நடந்து போனார். எம்மாவூருக்கு பயணமாகின்ற சீடர்கள், சோர்ந்து போன அனுபவத்தோடு நிற்கின்றவர்கள், அத்தகைய ஒரு சூழலில் ஆண்டவர் அவர்களோடு கூட நடந்து போகிறார். அங்கே பெண்கள் ஆண்டவரை தேடி கல்லறையின் இடத்திலே சென்று கலக்கத்தோடு நிற்கிறார்கள். ஆண்டவர் சொல்லுகின்றார், நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் ஆண்டவரோடு நடக்க வேண்டும் என்ற அறைகூவலை கொடுக்கிறார். சீடர்கள் சூழ்நிலைகள் சாதகமற்றபடியினால் தங்களை காத்து கொள்ளவும் தங்களுடைய வாழ்வுக்குரியவற்றை சிந்தித்து அவர்கள் எம்மாவூர் நோக்கி பயணிக்கின்ற போது ஆண்டவரும் அவர்களோடு கூட நடந்து சொல்லுகிறார். பரதேசியின் மோட்ச பிரயாணம் என்ற நூல் ஜான் பனியன் என்ற மனிதரால் எழுதப்பட்டது. அந்த நூலினுடைய சிறப்பு என்னவென்று சொன்னால், மண்ணுலகிலிருந்து ஒரு மனிதன் விண்ணுலகை நோக்கி பயணிக்கின்ற அனுபவம் விவரிக்கப்படுகிறது. இந்த பயணத்திலே இந்த மனிதன் தடுமாற்றங்களை சந்திக்கிறான், வெற்றிகளை சந்திக்கிறான், தோல்விகளை சந்திக்கின்றான். ஆயினும் நோக்கத்தில் தெளிவுள்ளவனாய் இருந்தபடியினால் அவன் விண்ணக வாழ்வை சொந்தமாக்கி கொண்டான். இங்கேயும் ஆண்டவரோடு கூட நாம் பயணிக்க வேண்டும் என்ற அறைகூவல் ஆண்டவர் நமக்கு தருகின்றார்.
எம்மாவூர் பயணத்திலே சீடர்களோடு பயணிக்கின்றவர், அந்த பயணத்திலே அவர்களோடு கூட உடன் செல்கின்றவர் இன்றும் நம்மோடு கூட இருக்கின்றார். மனித வாழ்வை குறித்து சொல்லுகின்ற போது ஒருவர் சொல்லுகின்றார், இது முடிவில்லாத பயணம் என்று சொல்லுகின்றார். அந்த முடிவில்லாத பயணத்திலே துன்பம் இன்பம் நிறைந்திருக்கிறது, ஏற்றம் இரக்கம் நிறைந்திருக்கிறது, தனிமை வறுமை இணைந்திருக்கிறது, கவலை கண்ணீர் இணைந்திருக்கிறது. இத்தகைய அனுபவத்திலே நாம் ஆண்டவரோடு நடக்க வேண்டும். சீடர்கள் ஆண்டவரோடு நடக்கின்ற போது அவர்களால் ஆண்டவருடைய அன்பையும் ஆண்டவர் உடனிருத்தலையும் அவர்களால் உணர்ந்து கொள்ள முடியவில்லை. லூக்கா 24 வாக்கியத்தில் சொல்லப்படுகிற செய்தி, சீடர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது, ஆனாலும் அவரை அறியாதபடி அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. 17 வாக்கியத்தில் சொல்லுகிற போது, நீங்கள் துக்கம் முகமுள்ளவர்களாய் நடந்து என்று சொல்லப்படுகிறது. அவர்களுக்குள் ஒரு கலக்கம் இருந்தது, ஒரு பயம் இருந்தது, ஒரு முகவாட்டம், ஒரு ஏக்கம், வறுமை இருந்தது. 25வது வசனத்திலே ஆண்டவர் அவர்களை பார்த்து சொல்லுகின்றார், நீங்கள் தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே என்று சொல்லி குறிப்பிடுகிறார். ஆண்டவரோடு நடக்கின்றார்கள், ஆண்டவர் அவர்களோடு கூட பயணிக்கின்றார். ஆயினும் இந்த சீடர்களால் ஆண்டவருடைய முகத்தையும் ஆண்டவருடைய பிரசன்னத்தையும் உணர்ந்து கொள்ள முடியவில்லை. காரணம், கடினமான இருதயம், மந்த இருதயம், துக்கமுகத்தோடு இருக்கின்ற ஒரு நிலை. ஆயினும் ஆண்டவர் அவர்களோடு கூட நடந்து செல்கிறார், ஆண்டவர் அவர்களோடு கூட வருகிறார். ஆண்டவருடைய பிரசன்னம் என்றை கண்டபோது அவர்கள் சொல்லுகிற அனுபவம் மிகுந்த ஒரு மகிழ்ச்சியின் அனுபவத்தை அவர்கள் வெளிப்படுத்துகின்றார்கள். அங்கே சொல்லுகின்ற போது லூக்கா 24 31-32 வாக்கியத்தில் சொல்லுகிற போது, அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். அப்பொழுது அவர்கள் ஒருவரை நோக்கி, வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளங்க காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லினார்கள். அங்கே சொல்லுகிற அனுபவம், அவருடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிகிறது. அவர்கள் புதிய ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொள்கிறார்கள், புதிய ஒரு தெய்வீக ஆசியை அவர்களுடைய உள்ளம் பெற்றுக்கொள்கிறது. ஆண்டவரோடு கூட நாம் நடக்கின்ற போது கவலை நிறைந்த அனுபவமாக இருக்கலாம், துக்கம் நிறைந்த வேளையாக இருக்கலாம், வேதனையின் அனுபவமாக இருக்கலாம். ஜீவிக்கிற ஆண்டவர், உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவருடைய கரத்தை நாம் பிடித்து கொண்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக நம்முடைய வாழ்வின் பாதை ஆசீர்வதிக்கப்படும் என்பதில் ஐயமில்லை. யோவான் 20 வாக்கியத்தில் சொல்லப்படுகிற போது, சீடர்கள் யூதர்களுக்கு பயந்திருந்தபடியினால் கதவுகள் பூட்டியிருந்த வீட்டிற்குள் வசிக்கின்றார்கள். அங்கே ஆண்டவர் சொல்லுகின்ற செய்தி, அவர்கள் நடுவே பிரசன்னமாகி உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லுகிறார். ஆண்டவரோடு பயணிப்பதற்கான அறைகூவலை ஆண்டவர் தந்து கொண்டே இருக்கிறார். நாம் ஆண்டவரோடு பயணிப்பதற்கு நம்மை அர்ப்பணம் செய்ய வேண்டும். எபிரியர் 12 வாக்கியம் அழகாக சொல்லுகின்றது, மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து நிற்க நம்முடைய விசுவாச வாழ்வின் பாவத்தையும் பாரத்தையும் ஒதுக்கி தள்ளி வைத்துவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் விசுவாசத்திற்கு ஆதாரமான ஆண்டவரை நோக்கி நாம் பொறுமையோடு ஓடக்கட வேண்டும். விசுவாசத்தை துவக்குகிற ஆண்டவர், முடிக்கிற ஆண்டவர். நாம் அவரை நோக்கி பொறுமையோடு அவரோடு கூட ஓடுவோம். ஏனோக்கு ஆண்டவரோடு பயணித்தான், ஆண்டவரும் ஏனோக்கோடு பயணித்தார். தூய பவுலார் பிலிப்பியர் எழுது கடிதத்தில் 3 13-14 வாக்கியத்தில் சொல்லுகின்ற போது, பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி இலக்கை நோக்கி தொடர்கிறேன் என்று சொல்லி குறிப்பிடுகிறார். நம்முடைய ஆன்மீக வாழ்வினுடைய ஓட்டத்திலும் உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய கரத்தை நாம் பற்றிக்கொள்வோம். 3வது நாம் கற்றுக்கொள்கின்ற ஒரு செய்தி, உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய வருகையை நாம் எதிர்பார்த்து காத்திருப்போம். உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய வருகையை நாம் எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டும். கிறிஸ்துவ வாழ்வினுடைய அடிப்படை ஆண்டவருடைய முதலாவது வருகையில் கல்வாரியில் தம்முடைய ஜீவனை தந்து உயிர்த்தெழுந்து பரமேறி சென்றவர் மீண்டும் வருவார் என்கிற அந்த விசுவாச பார்வை, மீண்டும் வருவார் என்கிற நம்பிக்கை, அந்த நம்பிக்கையிலே நாம் எல்லாரும் பெருக வேண்டும். பெருகுவதற்கு நம்மை முற்றிலும் அர்ப்பணம் செய்ய வேண்டும்.
1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்திலே 54வது வாக்கியத்திலே சொல்லுகின்ற போது, அழிவுள்ளதாகிய இது அழியாமையும் சாவுக்கேதுவாகியது சாவாமையும் தரித்து கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். கிறிஸ்து நமக்காக உயிர்த்தெழுந்தவர். அவர் நம்மோடு கூட வாழுகின்றவர். அவர் மகிமையில் நம்மை சேர்த்து கொள்வார் என்ற நிச்சயத்தோடு நம்முடைய விசுவாச வாழ்வை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலே குழந்தையாக நாம் பிறக்கின்ற போது தாய் தந்தையினுடைய அரவணைப்பு, தாத்தா பாட்டியினுடைய அரவணைப்பை நாம் பெற்றுக்கொள்கிறோம். கல்வி சாலைக்கு செல்கின்ற போது ஆசிரியர்கள், நண்பர்களுடைய அரவணைப்பை நாம் பெற்றுக்கொள்கிறோம். குடும்பம் என்ற சூழலில் கணவன் மனைவி, மனைவி கணவன் என்ற அந்த உறவை நாம் பெற்றுக்கொள்கிறோம். பெற்றோர் குழந்தைகள், மருமக்கள் பேரப்பிள்ளைகள் என்ற உறவை நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஆயினும் மரணம் என்று ஒன்றை நாம் சந்திக்கின்ற போது அதை நாம் தனியாகத்தான் சந்திக்க வேண்டும். ஆண்டவர் நமக்கு முன்மாதிரியாக சாவை வென்று உயிர்த்தெழுந்தவர், சாவை ஜெயமாக்கினவர், இன்றும் நம்மோடு கூட இருக்கின்றார். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 13வது வாக்கியம், கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதல் நம்முடைய வாழ்வு உயிரடைவதற்கும் நாம் ஆண்டவருக்குள் உயிர்த்தெழுவதற்கும் சான்றாக நிற்கின்றது. எனவே அந்த விசுவாச பார்வையோடு ஆண்டவருடைய 2வது வருகைக்கென்று சொல்லி நாம் ஆயத்தப்படுத்த வேண்டும். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 51வது வாக்கியத்தை இங்கே சொல்லுகின்ற போது, இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபம் ஆக்கப்படுவோம். அந்த நிச்சயத்தோடு கூட ஆண்டவருடைய வருகையை எதிர்நோக்கி நம்முடைய விசுவாச வாழ்வை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் வாழுகின்ற காலங்களில் ஆண்டவருக்கு சாட்சிகளாய் வாழவும், உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய அன்பில் தொடப்பட்ட மக்களாய், உயிர்த்தெழுந்த ஆண்டவருக்கு சான்று பகிர்கின்ற மக்களாய் நம்முடைய வாழ்வை நாம் அமைத்து கொள்ள வேண்டும். இறையன்பு என்கிற ஒரு எழுத்தாளர் அவ்வுலகம் என்ற ஒரு நாவலை எழுதினார். அந்த நாவலிலே அவர் குறிப்பிடுகின்ற ஒரு செய்தி, எங்கேயோ இருக்கின்ற செவ்வாய் கிரகத்தில் உயிர்கள் வாழுகிறதா என்று சொல்லி மனிதன் ஆய்வு செய்கின்றான். ஆனால் அண்டை வீட்டார் எப்படி வாழ்கிறார்கள் என்பதை குறித்து சிந்திப்பதில்லை. அங்கே சொல்லுகின்ற போது, உறவுகள் கசந்த காலத்திலே வாழுகிறான், பணத்தாசை மனிதனை அதிகமாக பிடித்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி குறிப்பிடுகிறார். நாம் எல்லாரும் மறுமையை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறவர்கள். ஆனால் வாழுகிற இவ்வுலக வாழ்வில் நாம் எவ்வாறு வாழ்கிறோம் என்பது நாம் சிந்திக்க வேண்டும். ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற இந்த வாழ்விலே நாம் கருத்தோடும் ஞானத்தோடும் நிதானத்தோடும் நாம் வாழுவோம். ஆண்டவர் விரும்புகின்ற தூய அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். அவருடைய வருகையில் மறுபடியும் நாம் இணைவதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துவோம். அந்த தூய அனுபவத்திலே நாம் பெருகுவதற்கு நம்மை அர்ப்பணம் செய்ய வேண்டும். ரோமர் 6ஆம் அதிகாரம் 5வது வாக்கியம் சொல்கிறது, ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானதால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்கள் ஆனால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். அந்த தூய அனுபவத்தை பெற்றுக்கொள்ள நம்முடைய விசுவாச வாழ்வை நாம் காத்துக்கொள்வோம். இறுதியாக நாம் கற்றுக்கொள்கிற செய்தி, உயிர்த்தெழுந்த ஆண்டவரின் நற்செய்தியை நாம் பறைசாற்ற வேண்டும். உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய நற்செய்தியை நாம் பறைசாற்ற வேண்டும். லூக்கா 24ஆம் அதிகாரம் 9வது வாக்கியம் சொல்லுகிறது, அங்கே சொல்கின்ற செய்தி, இந்த பெண்கள் செய்த ஒரு காரியம், கல்லறை விட்டு திரும்பி போய் இந்த சங்கதிகள் எல்லாவற்றையும் 11 மற்றெல்லாருக்கும் அறிவித்தார்கள். ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலின் செய்தியை அவர்கள் எங்கும் பிரசித்தப்படுத்தினார்கள். சீடர்களுக்கு போய் அறிவித்தார்கள். எல்லோருக்கும் அறிவித்து, ஆண்டவர் உயிர்த்தெழுந்து விட்டார், அவர் நம்மோடு கூட ஆளுகை செய்கின்றார் என்ற அனுபவத்தை எல்லா மக்களுக்கும் அறிவித்து அந்த மகிழ்வை கொண்டாடினார்கள். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 19வது வாக்கியத்திலே ஆண்டவர் நம்ம எல்லாருக்கும் ஒரு பெரிய கட்டளை தந்திருக்கிறார். நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி நற்செய்தியை அறிவிக்க வேண்டும் என்ற பெரிய ஒரு கட்டளை நமக்கு தந்திருக்கிறார். நாம் அத்தகைய தூய அனுபவத்தை நம்முடைய விசுவாச வாழ்விலே நாம் வேலை செய்த இடங்களில் ஆண்டவருடைய நற்செய்திக்கு சான்றாக வாழுவோம். குடும்ப உறவுகளில் ஆண்டவருடைய நற்செய்திக்கு சான்றாக வாழுவோம். படிக்கிற இடங்களில் ஆண்டவருடைய நற்செய்திக்கு சான்றாக வாழுவோம். நாம் பிரயாணப்படுகிற நேரங்களில் ஆண்டவருடைய நற்செய்திக்கு சான்றாக வாழ்வோம்.
நம்முடைய செயல்கள் எப்பொழுதுமே கிறிஸ்துவினுடைய நற்செய்தியை பறைசாற்றுகிறதாய் அமைய வேண்டும். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 14வது வாக்கியம் சொல்லுகிறது, கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்று சொன்னால் எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா. அந்த விசுவாச நிச்சயத்தை பெற்றுக்கொண்டனா நம்முடைய விசுவாச வாழ்வின் பயணத்திலே நாம் ஆண்டவரோடு கூட நடக்கிற தூய அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த தூய அனுபவத்தை பெற்றுக்கொள்ள அவர் அண்டையிலே நாம் திரும்புவோம், அவருடைய கரத்தை பிடித்து கொள்வோம். நாம் ஆண்டவரோடு நடைபயில்வதற்கு நம்மை அர்ப்பணம் செய்வோம். உயிர்த்தெழுந்த ஆண்டவரை முழுமனதோடு கூட தேடுவோம். உயிர்த்தெழுந்த ஆண்டவரோடு கூட ஒவ்வொரு நாளும் பயணிப்போம். உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய 2ஆம் வருகை எதிர்பார்த்து நாம் பொறுமையோடு அவருக்கு சாட்சிகளாய் அவர் அண்டையிலே காத்து நிற்போம். அவருடைய நற்செய்தியை பறைசாற்றுகின்ற மக்களாய் வாழ்வோம். ஆண்டவருடைய கிருபை நம் அனைவரோடும் நிறைவாய் தங்குவதாக. மகத்துவ தம்பராபரா, ஆமென் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் ஆனந்த ஸ்தோத்திரா. ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, மகத்துவ தம்பராபரா, ஆமென் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் ஆனந்த ஸ்தோத்திரா. ஓம் அநாதி தந்தா, ஓம் அநாதி தந்தா, வந்தா இறந்துயிர் பிறந்தாரே உன்னதமே. ஆமென் அல்லேலூயா, மகத்துவ தம்பராபரா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, மகத்துவ தம்பராபரா, ஆமென் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் ஆனந்த ஸ்தோத்திரா. வெற்றி கொண்டார் பறித்து, வெற்றி கொண்டார் பறித்து, கொடுமே தாளத்தை சங்கரித்து முறித்து, பத்ராசன கிறிஸ்து மறித்து பாடுபட்டு கழித்து முடித்தார். வெற்றி கொண்டார் பறித்து, வெற்றி கொண்டார் பறித்து, கொடுமே தாளத்தை சங்கரித்து முறித்து, பத்ராசன கிறிஸ்து மறித்து பாடுபட்டு கழித்து முடித்தார். ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, மகத்துவ தம்பராபரா, ஆமென் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் ஆனந்த ஸ்தோத்திரா. சாவின் கூர் ஒடிந்து, சாவின் கூர் ஒடிந்து, மடிந்து தடுப்பு சுவர் இடிந்து விழுந்து ஜீவனை வெறிந்து தேவாலய தீரை இரண்டாய் கிழிந்து ஒழிந்தது. சாவின் கூர் ஒடிந்து, சாவின் கூர் ஒடிந்து, மடிந்து தடுப்பு சுவர் இடிந்து விழுந்து ஜீவனை வெறிந்து தேவாலய தீரை இரண்டாய் கிழிந்து ஒழிந்தது. ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, மகத்துவ தம்பராபரா, ஆமென் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் ஆனந்த ஸ்தோத்திரா. வேதம் நிறைவேற்றி, வேதம் நிறைவேற்றி, மெய்தோற்றி மீட்டு கரையேற்றி, பொய் மாற்றி பாவிகளை தேற்றி, கொண்டாற்றி பத்ராசன தேற்றி வாழ்வித்தார். வேதம் நிறைவேற்றி, வேதம் நிறைவேற்றி, மெய்தோற்றி மீட்டு கரையேற்றி, பொய் மாற்றி பாவிகளை தேற்றி, கொண்டாற்றி பத்ராசன தேற்றி வாழ்வித்தார். ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, மகத்துவ தம்பராபரா, ஆமென் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் ஆனந்த ஸ்தோத்திரா. ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, மகத்துவ தம்பராபரா, ஆமென் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் ஆனந்த ஸ்தோத்திரா. ஜெபம் செய்வோம். நாம் சிந்தித்த இறை வார்த்தைகளை நம்முடைய மனதிலே கொண்டு வந்து நம்மை அர்ப்பணம் செய்வோம். உயிர்த்தெழுந்த ஆண்டவரோடு பயணிப்போம். அவரை தேடுகின்றவர்கள் அவருடைய தெய்வீக முகத்தை கண்டுகொள்கிறார்கள். அதிகாலையிலே ஒரு சில பெண்கள் அவரை தேடி சென்றார்கள். உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய பிரசன்னத்தை கண்டு மகிழ்ந்தார்கள். நம்முடைய தேடல் ஆண்டவரை நோக்கி இருக்கின்றதா? உயிர்த்தெழுந்த ஆண்டவரோடு பயணித்தவருடைய உள்ளங்கள் கொழுந்துவிட்டு எரிகின்ற அனுபவத்தை பெற்றுக்கொண்டார்கள்.
ஆண்டவரோடு நடக்கிற அனுபவங்களுக்கு நாம் ஆயத்தமா? உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய வருகை எதிர்நோக்கி இவ்வுலக வாழ்விலே ஆண்டவருக்கு பிரியமுள்ள மக்களாய் வாழ நம்மை அர்ப்பணம் செய்வோம். உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய நற்செய்தியை பறைசாற்றுகின்ற மக்களாய், ஆண்டவரே, நாங்கள் வாழுகின்ற வாழ்வியல் சூழல்களில் சாட்சியின் அனுபவத்தை வெளிப்படுத்த ஆண்டவர் எங்களுக்கு கிருபை செய்யும் என்று சொல்லி ஆண்டவருடைய திருக்கரத்திலே நம்மை அர்ப்பணம் செய்வோம். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லி ஜீவிக்கின்ற ஆண்டவராக எங்களோடு கூட ஆளுகை செய்கின்ற நல்ல தெய்வமே, எங்களுடைய விசுவாச வாழ்வின் பயணத்திலே உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய தெய்வீக முகத்தை நாங்கள் ஒவ்வொரு நாளும் தேடவும், ஆண்டவருடைய தூய சன்னிதானத்திலே வந்து உம்மை பணிந்து கொள்ளவும், ஆண்டவருடைய பிரசன்னத்தை வாஞ்சித்து உம்மோடு கூட உறவாடுகின்ற மக்களாய் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை உள்ளங்களில் ஏற்றுக்கொண்டு ஆண்டவர் எங்களோடு கூட ஆளுகை செய்கிறார் அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவரே எங்களுக்கு கிருபை செய்யும். நாங்கள் உம்மோடு நடக்க எங்களை அர்ப்பணம் செய்கின்றோம். இவ்வுலக வாழ்வின் பயணத்திலே பாவம் பாரம் எல்லாவற்றையும் ஒதுக்கி தள்ளி வைத்துவிட்டு எங்கள் விசுவாச வாழ்வுக்கு ஆதாரமான ஆண்டவரை நோக்கி நாங்கள் பொறுமையோடு ஓடுவதற்குரிய ஆற்றலை எங்களுக்கு தாரும். இவ்வுலகில் வந்து மரித்து உயிர்த்தெழுந்த ஆண்டவர் மறுபடியும் இரண்டாம் வருகையிலே வருவார் என்ற விசுவாசத்தோடு நாங்களும் எங்களுடைய விசுவாச வாழ்வை காத்துக்கொள்ள ஆண்டவர் கிருபை செய்யும். உயிர்த்தெழுந்த ஆண்டவருக்கு சாட்சிகளாய் ஆண்டவருடைய நற்செய்திக்கு சான்று பகிர்கின்ற மக்களாய் வாழ எங்களை ஆற்றல் படுத்தும். உம்முடைய திருக்கரத்திலே எங்களை அர்ப்பணம் செய்கின்றோம். நாங்கள் வாழுகிற வாழ்வின் கால சூழல்களில் அன்று சீடர்கள் பயந்து கலங்கி பூட்டி அறைக்குள் நின்ற அனுபவத்தை போன்று திகழ்கள் நிறைந்த சூழல்கள், கண்ணீர் நிறைந்த சூழல்கள், வேலை இழப்புகள், வறுமைகள், போதுமான வருமானமின்றி தவிக்கின்ற நேரங்கள் கர்த்தர் இறங்க வேண்டும் என்று உடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். உங்களுக்கு சமாதானம் என்று சொன்ன ஆண்டவருடைய கரம் எங்களோடு கூட நிறைவாய் தங்கி எங்கள் தேசத்தின் சூழல், நாங்கள் வாழ்வியலே சந்திக்கின்ற அனுபவங்கள் எல்லாவற்றிலும் புதிய உயர்வுகளையும் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் எங்களை உயிர்ப்பிக்கிறார் என்ற உன்னத அனுபவத்தையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள ஆண்டவரே எங்களுக்கு கிருபை செய்யும். விசேஷமாக நாங்கள் வாழுகிற கால சூழலையும் கருத்திலே தருகிறோம். ஆண்டவரே, ஆண்டவர் தாமே சமாதானத்தின் காலங்களையும் யுத்தங்கள் மறைந்து நிறைவின் காலங்களையும் கர்த்தர் கட்டளையிட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கின்றோம். சமாதானத்தின் முயற்சிகளுக்காக எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளை கர்த்தர் வாய்க்க பண்ணும். இதற்கான முயற்சிகளில் முன்னெடுக்கின்ற உலக தலைவர்கள், உலக நாடுகளுடைய சபை எல்லாரையும் திருக்கரத்திலேயே தருகிறோம். ஆண்டவர் ஏற்ற காலங்களில் சமாதானத்தை நீர் கட்டளையிட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, இந்த உயிர்த்தெழுதல் நன்னாளிலும் எங்களையும் திருக்கரத்திலே தருகிறோம். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் எங்களோடு கூட வாழுகிறார், எங்களோடு ஆளுகை செய்து எங்களை நடத்துகிறார் என்ற தூய அனுபவத்திலே நாங்கள் ஒவ்வொரு நாளும் பெருக ஆண்டவரே கிருபை செய்யும். நாங்கள் வாழுகிற காலத்தின் சூழலில் எல்லா தீமைகளுக்கும் பொல்லாப்புகளுக்கு விலக்கி காக்கப்படவும் கர்த்தருடைய பிரசன்னத்தினால் நடத்தப்படவும் ஆண்டவர் கிருபை செய்யும். கிருபையின் மறைவிற்குள் எல்லாவற்றை தருகிறோம். உம்முடைய திருநாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசுவின் சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே, மரணம் கூர் எங்கே,
என் சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். ஆண்டவர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். ஆண்டவர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி இப்பொழுதும் எப்பொழுதும் உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். தந்தை, மைந்தர், தூயாவியராகிய திரியே கடவுளுடைய ஆசியும் உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய தூய கரமும் நம் அனைவரோடும் என்றென்றுமான சதா காலங்களிலும் நிறைவாய் தங்குவதாக. சமாதானத்தோடு சென்று வாருங்கள். உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய தூய கரம் உங்களோடு கூட நிறைவாய் தங்கி சதா காலங்களிலும் நிறைவின் காலங்களை கட்டளையிட்டு வழி நடத்துவாராக. ஆமென்.